ஹாய் கைஸ், வணக்கம். சென்னை பீச், சென்னை எக்மோர் நியூ 4th லைன் ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நேற்று தான் எடுத்த டிசம்பர் 10ஆம் தேதி. இந்த நியூ 4th லைன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சென்னை பீச்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் 90% ட்ராக் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பார்க் ஸ்டேஷனில் மட்டும் ஜஸ்ட் ஒரு 50லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பார்க் ஸ்டேஷனில் 3rd and 4th லைன் நடுவில் ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து கட்டுறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 90% முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 10% மட்டும் பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு காங்க்ரீட் ஃபென்சிங் அமைக்கிற வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வேலைகளும் ஸ்பீடாக தான் நடக்குது. லாஸ்ட் வீக் வந்து அந்த சைக்ளோனால் வேலைகள் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வேலைகள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல ட்ராக் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்க் ஸ்டேஷனில். அது மட்டும் இல்லாமல் பார்க் ஸ்டேஷனில் ஏற்கனவே இருந்த அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி இந்த புதுசாக கட்டப்படுற அந்த ஐலேண்ட் பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ண அந்த போர்ஷனுக்கு ஸ்டேர் கேஸ் அமைக்கிற வேலைகள் வந்து தொடங்கிட்டாங்க. அதுக்கு மேலே அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கான ரூஃப் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் உள்ள ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்எம்சி காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து வரவங்க, சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து வரவங்க வந்து அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி சென்னை பார்க் ஸ்டேஷன் வர முடியும். தற்போதைக்கு சென்னை பார்க் ஸ்டேஷனில் வேலைகள் ஸ்பீடாகவே நடக்குது. ஜஸ்ட் ஒரு 20% அந்த பிளாட்ஃபார்முக்கான அந்த ஃபென்சிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ட்ராக் ஒர்க் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஒன்றும் டிலே ஆகாதான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 50லேருந்து 100 மீட்டருக்குள்ளே தான் ட்ராக் ஒர்க் வந்து போட வேண்டியது இருக்குது. ஸோ அது ஒரு நாளில் கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த ட்ராக் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு வேலைகள் ஸ்பீடாக தான் நடக்குது நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும். பட் என்னென்னா, இப்போது அடுத்த ஒரு 3 நாள் வந்து மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் மழை வந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேலைகள் ஸ்பீடாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துக்குள்ளே இந்த 4th லைன் ட்ராக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 4th லைனுக்கான அந்த சிக்னல் போஸ்ட் அமைக்கிற வேலைகளும் முடிச்சிட்டாங்க. பேலஸ்ட் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது புதுசாக அமைக்கப்படுற அந்த 4th லைன் தண்டவாளத்தில் ஜல்லிக்கற்கள் கொட்டுற வேலைகள் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ மேஜர் ஒர்க் வந்து சென்னை பார்க் ஸ்டேஷனில் ட்ராக் ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த 4th லைன் ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைவாக பாருங்கள். பார்க்கும்போது நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம் எந்தளவு வேலைகள் வந்து நடந்திருக்குன்னு. நான் சொல்கிறதோட நீங்கள் லைவாக பார்க்கும்போது உங்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஸ்பாட் வரும்போது மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல கிராஸ் ஓவர் லைன் அமைச்சிருக்காங்க. 3rd லைனையும் 4th லைனையும் லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ 3rd லைன்லேருந்து வர ட்ரெயின் வந்து 4th லைனுக்கு மாற முடியும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கூட்ஸ் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க, அது வந்து 3rd லைனில் தான் வருது. அந்த ட்ரெயின் வந்து இந்த ஸ்பாட்டில் 4th லைன் ட்ராக்குக்கு சேஞ்ச் ஆக முடியும். சென்னை போர்ட் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் டுவர்ட்ஸ் சென்னை பீச் டைரக்ஷனில் எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்மோட லிங்க் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த அளவு வேலைகள் நடக்கல. பட் இப்போ வந்து வேலைகள் ஸ்பீடாகவே நடந்திருக்கு. ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ரூஃப் ஒர்க் மட்டும் பண்ணணும். ப்ளஸ் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு லிஃப்ட்டும்
இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அதுக்கான அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கும் வந்து பேக் சைடில் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோட எண்டில் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட க்ளோசர் வியூ வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு கிளியராக பார்க்கலாம். ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி டுவர்ட்ஸ் எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்மோட ஸ்டேர் கேஸ் வந்து லிங்க் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சென்னை போர்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரக்ஷனில் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. தற்போதைக்கு பேசஞ்சர்ஸ் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி தான் தாம்பரம் போகிற பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் பண்ண முடியும். இப்போது அடிஷ்னலாக தான் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எக்ஸ்டென்ஷன் வேலைகள் வந்து பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் சென்னை பீச் டைரக்ஷனில். இதில் வந்து கூடுதலாக வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் அமைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் தான் டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரக்ஷனில் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ண ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். புதுசாக அமைக்கப்பட்ட 4th லைன் ட்ராக்குக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான அந்த போல் வயரிங் ஒர்க்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் ஷெல்டர் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணும்போது பாதி தான் வேலைகள் முடிஞ்சுது. இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பழைய பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் பில்டிங் தான் பார்க்குறீங்க. பாதியாக டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க, மீதி பாதி அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி ஏதாவது ரயில்வே ஸ்டாஃப் யூஸ் பண்ணுற பில்டிங்காக அதை கன்வெர்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை பார்க் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கலாம் ட்ராக் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் பாதி அளவு முடிச்சிட்டாங்க. இப்போ லாரி நிற்கிற இந்த ஸ்பாட்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் ட்ராக் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதையே இன்னும் முடிக்கலன்னா 3rd லைனுக்கும் 4th லைனுக்கும் நடுவில் ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் வந்து நடக்குது. அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 90% முடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 10% ஒர்க் வந்து பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு காங்கிரீட் ஃபென்சிங் அமைக்கிற வேலைகள் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு ட்ராக் ஒர்க் வந்து முடிச்சிருவாங்க. இது ஒன்றும் டிலே ஆகாதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே இருக்கிற பார்க் ஸ்டேஷன் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து புதுசாக அமைக்கப்படுற அந்த ஐலேண்ட் பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பார்ட் வந்து எம்எம்சி காலேஜ் ஹாஸ்டல். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற பில்டிங் தான் எம்எம்சி காலேஜ் ஹாஸ்டல். அது வரைக்கும் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எம்எம்சி காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து வரவங்க, சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து வரவங்க கூட அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி சென்னை பார்க் ஸ்டேஷன் அப்படியே சென்னை சென்ட்ரலுக்கும் போக முடியும். நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட எக்ஸ்டென்ஷன் வியூ தான் பார்க்குறீங்க. எம்எம்சி ஹாஸ்டல் உள்ள எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க. 3rd and 4th லைன் நடுவில் அமைக்கப்படுற ஐலேண்ட் பிளாட்ஃபார்ம் வியூ தான் பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் பேசிக் லெவல் வேலைகள் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஜேசிபி ப்ளஸ் அந்த மிஷின் வேலை செய்கிற அந்த இடத்துல மட்டும்தான், இந்த காங்கிரீட் லாரி நிற்கிற அந்த ஸ்பாட்டில் மட்டும்தான் பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு காங்கிரீட் ஃபென்சிங் வந்து அமைக்கணும். ஸோ இந்த பகுதியில் மட்டும்தான் ட்ராக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலை. பட் இங்கேருந்து வந்து ட்ராக் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தான் அந்த சிக்னல் கண்ட்ரோல் பேனல், பேட்ரிலாம் வந்து ஸ்டோர் பண்ணுற பில்டிங் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேபிள்ஸ் வந்து அந்த பில்டிங் பக்கத்தில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக சிக்னலுக்கான அந்த கண்ட்ரோல் இந்த பில்டிங் உள்ளே தான் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். தற்போதைக்கு சென்னை பார்க் ஸ்டேஷனில் இந்த வேலைகள் தாங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. வேலைகள் ஸ்பீடாகவே நடக்குது, நீங்களே லைவாக பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு காங்கிரீட்
அந்த ஃபென்சிங் முடிச்சிட்டாங்கன்னா ட்ராக் ஒர்க் வந்து தொடங்கிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த பெண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு 3 நாள் மழை இருக்கும்னு சொன்னதுனால கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே எல்லா வேலைகளும் முடிச்சிடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்பாட்லேயும் கிராஸ் ஓவர் லைன் அமைக்கிறாங்க. கிராஸ் ஓவர் லைன் அமைப்பதற்கான அந்த ஸ்லீப்பர் எக்ஸ்டென்ஷன் வேலைகள் வந்து தண்டவாளத்துக்கு கீழே அமைச்சிட்டாங்க. ஜஸ்ட் அந்த ட்ராக்கை வந்து 3rd லைன் ட்ராக்கோட லிங்க் பண்ணணும். இந்த வேலைகள் மட்டும்தான் பெண்டிங். ஓவரால் ஒர்க் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பீடாகவே நடக்குது. லாஸ்ட் வீக் அந்த சைக்ளோன் புயல்னால அந்த மழைனால வேலைகள் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு, நல்லாவே தெரியுது. மழை இல்லாமல் இருந்ததுன்னா வேலைகள் முடிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது மழை காலம், ஸோ அதனால் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே மீதி இருக்கிற பெண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். மேபி உங்களோட வியூ என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதுதாங்க இந்த சென்னை பீச் சென்னை எக்மோர் நியூ 4th லைன் ஒர்க்கோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். மேபி நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் கம்ப்ளீட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவு வேலைகள் ஸ்பீடாக நடக்குது. சென்னை பார்க் ஸ்டேஷன், சென்னை போர்ட் ஸ்டேஷனில் எடுத்த ஒரு சின்ன கிளிம்ஸோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.